ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்துட்டு நான் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்றேன், இன்க்ளூடிங் ஃபாண்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக், மை மியூசிக்கில் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாமே காட்டும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங் வந்து வீடியோ செலக்ட் பண்ணி நான் டேரெக்டாக சாங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாங் எவ்வளோ டியூரேஷனோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பிளாங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிப்பில் தான் போய் ஒன் பை ஒன் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பிப்பில் போய்ட்டு நான் கொடுக்குற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனை கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து 6 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், வீடியோ என் வரலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கட் ஆகிரும். ஸோ ஸ்பீடுக்கு போயிட்டு இந்த மாதிரி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதனோட லென்த் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோலையும் வேல்யூ கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இந்த தப்பு நான் பண்ணினேன். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம குரோமா ஆப்ஷன், ஸோ குரோமா வந்து கட் அவுட்டுக்குள்ளே இருக்கும், தனியாக இருக்காது. கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கும். ஸ்ட்ரென்த்து வந்துட்டு 70லேருந்து 90க்குள்ளே வைங்க. மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டு 75ஆவது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 90க்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது நான் வந்துட்டு 90க்கு மேலே போனங்காட்டி ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதனால் அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் முடிகிற இடத்துல இதுவும் முடிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இமேஜை. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இமேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டான இமேஜஸாக எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எடிட் நல்லாயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு டல்லாக இருக்க மாதிரி, டல்லுனா இமேஜஸ் வந்துட்டு அந்த அஸ்தட்டிக் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அந்த பிரேமலு மூவிஸ்லேருந்து சாங் டேரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ இமேஜஸ் வந்து நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து கூகுளில் போய் எடுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு வரும். எனக்கு இது வரல, பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்தது இமேஜஸ்க்குன்னு எனக்கு இது வரல, எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் வந்ததில்லை. ஸோ இது என்னோடய பர்சனல் யூஸ். நான் ஒரு 4 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி. உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் அந்த இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதை இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 டைம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த இஷ்யூஸும் இல்லை. ஏன்னா சேவ் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணுறப்போ வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ நம்ம மறுபடியும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த தப்பெல்லாம் நான் பண்ணங்காட்டி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ மறுபடியும் சொல்கிறேன், குரோமா ஆப்ஷன் கட் அவுட்குள்ளே இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் இன்ஷாட் ஆப் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுக்காதீங்க, ஹோம் கொடுக்காதீங்க, மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க.
பிப் ஆப்ஷன் போயிட்டு ஸோ அதில் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோலாம் இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் மட்டும் டெலிட் பண்ணுங்கள். இமேஜஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து நம்ம இந்த இமேஜஸ் இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லா வீடியோவையும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு அனிமேஷன் போயிட்டா அவுட்டில் போயிட்டு ஃபேடு கொடுத்துருங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் எல்லா இமேஜஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். அனிமேஷனில் போயிட்டு அவுட்டில் போயிட்டு ஃபேடு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போ ப்ளஸ்ஸுக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோவை சென்ட் பண்ணோம்ல அந்த இமேஜஸ் மட்டும், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்கை வந்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி போயிட்டு வேல்யூ மட்டும் குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குல்ல அதை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபில்டர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணுங்கிறக்காக அந்த எஃபெக்ட்டு. ஸோ வால்யூம் நம்ம ஆல்ரெடி சாங்கோட ஆட் பண்ணியிருந்தங்காட்டி கண்டிப்பாக வால்யூம் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்டில் பாருங்கள், லைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் ஷார்பன், ஹைலைட், இது எல்லாமே உங்கள் இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தாவே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பிரைட்னஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இதுக்காகத்தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். எங்கே கீழே வச்சாலும் ஓகே, மேலே வச்சாலும் ஓகே. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அவுட் வந்துட்டு பேசிக்கில் அந்த ஃபேடு வந்து மட்டும்தான் வச்சுருப்பேன், வேறு எதுவும் வைக்கல. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்து லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் போயிட்டு நீங்கள் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அனிமேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துடும், நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி எல்லா லிரிக்ஸுமே வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அனிமேஷன்லாம் கரெக்டாக இருக்குதா, ஸோ இது எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள். சும்மா பார்த்தா தெரியாது, நீங்கள் பொறுமையாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுங்க. ஸோ ப்ரிவியூவில் போயிட்டு 2 தடவை பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்ஷாட் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா பிளெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப டல்லாக இருக்கும், இமேஜே வந்துட்டு ஒரு ஃபேடான மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி வரல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.